Hi students, இந்த வீடியோ பாய்தாஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நான் செமஸ்டர் பேட்டர்னில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நவம்பர் 2024 உண்டான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா SBI கல்ச்சில் ஆன்லைனில் தான் கட்டுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 75 ரூபா, மார்க் ஷீட்டுக்கு வந்து ஒரு 150, மொத்தம் 225 ரூபா எல்லாத்துக்கும் காமன், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தியரி பேப்பருக்கும் யூஜி தியரி பேப்பர் ஒவ்வொரு தியரி பேப்பருக்குமே 125 ரூபா. ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த 225 சேர்த்து இந்த 500 ரூபாயை நீங்கள் வந்து 4 பேப்பருக்கு 500 ரூபா வரும். நீங்கள் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ராக்டிக்கலுக்கு இந்த நான் செமஸ்டர் பேட்டர்னில் இருக்க ப்ராக்டிக்கல் யூஜியில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலுக்கு 150 ரூபா. அதாவது பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை தவிர மீதி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கலுக்கு ஒரு பேப்பருக்கு 150. சப்போஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு 300 ரூபா வரும். அதேமாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா பிசிஏ, பிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு 300 ரூபா வரும். அதேமாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மார்க் ஷீட்டோடு சேர்த்து கன்சால்டேட்டட் அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வரும். அதனால் கன்சால்டேட்டுக்கு ஒரு 300 ரூபா, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு 300 ரூபா, மொத்தம் 600 ரூபா எக்ஸஸாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் SBI கலெக்டில் தான் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 11 புதன்கிழமை தான் லாஸ்ட் டேட்டு, வித்தவுட் ஃபைன். அந்த 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்க ஆன்லைன் அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 18ஆம் தேதி வரைக்கும் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம் ஃபீஸ் வருதோ அதோட சேர்த்து 354 ரூபா கூட கட்டணும். அதாவது 11ஆம் தேதி, அதாவது 12ஆம் தேதியிலேருந்து கட்டுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா, அதாவது டிசம்பர் 12லேருந்து கட்டினீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து 354 ரூபா கட்டணும். அது எது வரைக்கும் அப்படின்னா 18ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 18 வரைக்கும். சப்போஸ் 18க்கு அப்புறம் கட்டுறீங்க, டிசம்பர் 18க்கு அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து ப்ளஸ் 944 வந்து ஃபைன் அமௌண்ட்டு கட்டணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11ஆம் தேதிக்குள்ளே கட்டிட்டிங்கன்னா ஃபைன் கிடையாது. 11ஆம் தேதிக்கு அப்புறம் 18ஆம் தேதிக்குள்ளே கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 354 ரூபா ஃபைன் அமௌண்ட்டு கட்டணும். அதே 18க்கு அப்புறம் 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த டேட்டில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னா 944 ரூபா நீங்கள் ஃபைன் கட்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்ஸ் இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டின அந்த ரெசிப்டோடு சேர்த்து யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அனுப்பணும். இல்லை டேட்டா கூட கொண்டு போய் கொடுக்கலாம். அங்கே வந்து யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார்ம் அதுக்கப்புறம் ஃபீஸ் ரெசிப்ட் எல்லாமே வச்சு நீங்கள் கொடுக்குறதுக்கு கடைசி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி, அதாவது அடுத்த வருஷம் 2025 ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளே உங்களோட ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே யூனிவர்சிட்டிக்கு போய் கிடச்சிடணும். அதேமாரி எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டேட்ஸ்லாம் கொஞ்சம் ரிமைண்டர் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா ஃபீஸ்லாம் பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆன்லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா சிடி எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு SBI கலெக்டில் இருக்கும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் கட்டிக்கலாம். அது பற்றின வீடியோவும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். உங்களோட சப்ஜெக்ட் கோடு அதுக்கப்புறம் என்ன டைட்டில் ஆஃப் த பேப்பர் இது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதில் வந்து கரெக்டாக என்ன பண்ணணும் பார்த்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன சப்ஜெக்ட் கோடு அதுக்கு உண்டான டைட்டில் ஆஃப் த பேப்பர் எல்லாமே கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எந்த இயர் இருக்கீங்களோ அந்த இயரில் உங்களோட பேப்பர் சப்ஜெக்ட் கோடெலாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். அதேமாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ட்ரான்ஸ்ஃபர் வேறு ஏதாவது ரெகுலர்லேருந்து ஒரு சிடிக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அரியர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரியர் பேப்பர்லாம் உங்களோட காலேஜில் நீங்கள் எழுதிக்கணும். அதாவது வந்து ஒருத்தர் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வரீங்க அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் இயரில் ஏதாவது பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் இயர் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அங்கே தான் நீங்கள் போய்ட்டு அந்த அரியர் பேப்பர் எழுதணும். அந்த அரியர் பேப்பரை இங்கே வந்து நீங்கள் எழுத முடியாது, அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரீஅட்மிஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ் பேப்பர்ஸ் அப்படின்னா அடிஷ்னல் பேப்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் காப்பி வந்திருக்கும். அந்த ஆர்டர் காப்பி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் காப்பியும் அதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இது யாருக்கு அப்ளிகபிளோ அவங்க மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் அதுக்கப்புறம் எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி போர்ட்டலில் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைம் டேபிள் விட்டுருவாங்க. அந்த டைமில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, மினிமம் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி உங்கள் ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்டில் போட்டுருவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது முக்கியமாக இந்த 2020-21 இந்த வருஷத்துக்கு முன்னாடி அகாடமிக் இயரில், அதாவது 2019 வரைக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் யாராவது சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பேப்பர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து
யூஜிசி நார்ம்ஸ் படி இப்போ வந்து எக்ஸாம் எழுத முடியாது. அதாவது 2019 வரைக்கும் ஜாயின் பண்ண யாருமே உங்களுக்கு ஏதாவது அரியர் பேப்பர் இருந்துச்சுன்னா எழுத முடியாது. 2020 இருக்கவங்க இங்கே எழுதலாம். யூஜிசி நார்ம்ஸ் படி அந்த 2019 வரைக்கும் எந்த அரியர் பேப்பர்ஸும் நீங்கள் வந்து எழுத முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணி விட்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.